என்னங்க இது குழந்தையாட்டம்? அட சும்மா இருடி, ஒண்ணும் ஆகாது. டேய் பாத்தா விட போறேன். என்னண்ணே இது? நான் அப்படியே சொன்னேன் இல்ல. என்ன நீங்க? ஒண்ணும் ஆகலையே. இல்ல ஒண்ணும் ஆகல. குழந்தைங்களோட ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? ஜாகிரதா தான் இருந்தேன். அது திடீர்னு ஏதோ நடந்து போச்சு. என்னடா நீயும் விளையாட்டும்? விளையாட்டு வேணும் நான் பண்ண நானே. ஏங்க உங்களுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலங்க. அட நீயும் என்ன அவளோட சேர்ந்து? என்னன்னு நீங்க பாவம் குழந்தைங்க. பாவம் குழந்தைங்கன்னா நான் வேணும் நான் தூக்கி போட்டேன். ஏதோ விளையாட்டு அப்படி பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிட்டேன் நானு? குழந்தைங்களோட நீங்க எப்பவுமே இப்படித்தான். அட பசங்க எல்லாம் விளையாட்டு என்ன தூக்குன்னு சொன்னாங்க, நான் தூக்குனேன். யார் நாங்களா? நீங்க தானே வாங்குவாங்கன்னு சொன்னீங்க. நானா? ஆமா. சரி எல்லாரும் திட்டி முடிச்சிடுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். எங்களுக்கு ஒண்ணும் ஆகலப்பா. அப்புறம் ஏண்டா? இல்ல நீங்க தான் எப்பவும் மத்தவங்கள திட்டுவீங்க, இன்னைக்கு இவங்கள வச்சு உங்களை திட்ட வைக்கல நான் தான் சொன்னேன், அவ்வளவுதான். ஆஹா, பசங்கள ஏதோ விளையாட்டுக்கு என்ன திட்டுறாங்க, இதே சாக்கா வச்சு நீங்களாம் ஏன் திட்டுனீங்க? அப்ப உங்களுக்குள்ள என் மேல அவ்வளவு இருந்திருக்கா? ஐயா வணக்கம். நம்மள ஆர்டிஎக்ஸ் சொல்லுவாங்க. அட உட்காருங்க. உட்கார் தங்கச்சி. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுடா? என்னம்மா क्या देख रहे हो तुम? எனக்கு பசிக்குது, சோத்தா போடு. ஐயா, எங்களுக்கு இங்க இருக்கிற இடத்தை தவிர வேற ஆஸ்தி இல்லப்பா. ஐயோ, எனக்கும் காம்ப்ளெக்ஸ் கட்ட இதை விட்டா வேற நல்ல இடமே கிடைக்கலையே. ஏய், உங்ககிட்ட என்ன கேட்டான்? ஆஃப்டர் ஆல் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருன்னு கேட்டான், அதுக்கே ஏசிக்கிட்டு போயா பெருசு? தப்பா பேசாதடா, பெரியவர்ல. நீ கொடுக்கிற காசு குடும்ப செலவுக்கே போதாதேப்பா. ஐயா, முதல்ல உங்க ப்ராப்ளம் என்ன? என் மூத்த பேத்தி கல்யாணம். ப்ராப்ளம் சால்வ். அடுத்தது என்ன? சின்ன பேத்தியா? ஏன்? பாவம் சின்ன பொண்ணுனா. சைல்டு சென்டிமெண்டா? அது இல்லைண்ணா, பாவம் சின்ன பொண்ணுனா. அப்படி போட. ஐயோ பாவம், வயசான காலத்துல நீ பார்க்க வேண்டிய விஷயமா இது? ஏண்டா, நான் அப்பவே சொன்னேன், நீ தான் கேட்கல. பாரு, பேத்தி கத்துறா. ஐயோ, மிடில் கிளாஸுக்கு மிச்சமா இருக்கிறதே இந்த மானம் ஒண்ணுதான். இப்ப அதுவும் போச்சு. ஆனா அத சொத்து இனி ஆர்டிஎக்ஸ்கே சமர்ப்பணம். என்ன பத்தி நீ கவலைப்படாத, நீ போய் மினிஸ்டர் வீட்டுல செட்டில் ஆகும். போ, இதை நான் பாத்துக்கிறேன். போ போ போ. மினிஸ்டர்னா என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? இதுக்கு போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிய? ஆட்சியே நம்ம கையில இருக்கும்போது அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் பயப்படலாமா?
போன வைய எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மார்னிங் சார். ஐயா ஏசி. டேய் ஏசிக்கு என்ன வேணும்னு கேளு. என்னையா பாக்குற? என்ன வேணும்? இவன் வேணும். இவனை கூட்டு போய் என்னையா பண்ண போற? ப்ரொமோஷன் கேளு தர்ற. எனக்கு இவன் தான் வேணும். யோ அவன் நம்மாலியா? ஒரு சின்ன பொண்ணு ரேப் பண்ணிருக்கான் சார். விடியா ஏதோ சின்ன பைய ஆசைப்பட்டுட்டான். அதுக்கும் பொண்ணாட்டி அனுப்ப வேண்டியதானே? தெரிஞ்சுதான் பேசுறியா? ரொம்ப தெரிஞ்சுதான் பேசுறேன். நீ ஒரு தேச துரோகின்னு தெரிஞ்சுதான் பேசுற. இந்த புறம்போக்குக்கெல்லாம் நீதான் தலைவன் தெரிஞ்சுதான்டா பேசுற. என்னடா ரொம்ப பேசுற? நான் நினைச்சா என்ன புடுங்குவேன்? உனக்கு இந்த மாதிரி எச்சக்கரைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு எகிறதான் தெரியும். இந்த ஏசியோட பவர் தெரியாது. ஏய் நான் யாருன்னு உனக்கு தெரியாது. யாரா நீ? கடவுளா? ஆட்சியில இருந்த ஆளா நீ? ஏண்டி எல்லா தடவையும் ஜெயிக்கிறதுனால நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா இல்ல கண்ணாடி போடுறதுனால கலைஞர் ஆயிடுவியா? யாரு நீ? உன்ன மாதிரி வேஸ்ட் எல்லாம் போஸ்டுக்கு வந்ததுனால தாண்டி நாடு நாசமா போச்சு. உங்களால தாண்டி தரதலையில தலைவன் ஆயிடுவான். அக்யூஸ்ட் எல்லாம் ஆடுறானுங்க. என்னடா கிளாஸ் எடுக்கிற? ஆமாண்டா இவனுங்க மாதிரி ரவுடிகளை நான் தான் வளர்த்தேன். இவனுங்களை வச்சுதான் பிக் பாக்கெட்ல இருந்து போலிங் வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? டேய் என்ன மாதிரி மந்திரிகளுக்கு கை கட்டி காவலாக்கத்தாண்டா நீங்க. போடா போ. வேண்டாம் வேணாம் சொட்டக்கால வேணாம். அடைக்கலம் தரலங்கிறதுனால ஆண்டவர் மாதிரி இருந்த மினிஸ்டர் சுட்டுட்டான். ப்ளீஸ் அரெஸ்ட். எதுக்கு இப்படி ஆத்திரப்படுற? அவன் எதுக்கும் அடங்க மாட்டான் ஒரு விஷயத்தை தவிர. என்னது? சென்டிமெண்ட்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ். யார் நீங்க? ஐயா நான் ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸ்னா வெடிமருந்து இல்ல, வெச்சுக்கிட்ட பேரு. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா நானு அப்துல்லா சதா என் தம்பி ராபர்ட்னு நாங்க மொத்தம் 4 பேர். நாங்க ஏதோ சின்ன சின்ன குத்து வெட்டு கொலை கோர்ட்டு கேஸ்ன்னு எங்களால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு ஏதோ வண்டி ஓடுது. எங்க பொழப்பது அது செய்யக்கூடாதுன்னா எப்படி? நாங்களும் வாழணும் இல்லையா? யாரா நீ? வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களை பார்க்கலான்னு தான், வேற ஒண்ணும் இல்லையா. எங்க ஆளுங்களை, என் உயிரான என் தம்பிய உங்க புள்ள அநியாயமா செல்ல போட்டாரையா. அவங்க வெளியில வரணும். என் கோரிக்கை அவ்வளவுதான். அது உங்க குடும்பத்தால மட்டும்தான் முடியும்னு தெரியுது. நீங்க ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு வச்சு சொன்னீங்கன்னா ஏசையா கேட்பாரு. ஊர்லயே பெரிய குடும்பம் உங்களது, கொடுத்தே பழக்கப்பட்டவங்க. பூ மாதிரி பிள்ளைங்க. இவ்வளவு பாசமான குடும்பத்துல ஒருத்தர் செத்தால தாங்க மாட்டீங்க. நமக்கு கொலங்கிறது கோலி விளையாடுற மாதிரி. ஏதோ சொல்றது சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. டேய் எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாம பேசுற. பேசாம போயிடு. அவ வர நேரமாச்சு. அவ வந்தா புதைக்கிறதுக்கு உன் பொணங்கூடம் நிஜாது. இப்ப பணமாவது யாருன்னு பாருடா. இதுதான்டா என் வம்சம். சிங்க குட்டிங்கடா. பயம்ங்கிறது என் பரம்பரையில இல்ல. உன்னை அடக்க இவங்க போதும். இழுத்துட்டு போங்கடா. என்னப்பா இது? பசங்களை இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? நான் என்னடா பண்றது? எல்லாம் ஒன்ன மாதிரியே தெரியுதுங்க. ஏண்டா செல்லம், இவ்வளவு பெரிய கத்தியா வச்சு விளையாடுறது? நீங்க மட்டும் வச்சிருக்கீங்க?